நம்ம ரொம்ப நாளாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் 17ஆம் தேதியில இருந்து பெண்டிங்ல இருக்கு. டெஸ்ட் ஆரம்பிச்சதுனால டிலே ஆச்சு. ஸோ 17ல இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்கு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே அவர் வந்து உஸ்பெகிஸ்தான்ல போய் ஒரு ஆயுதப்படை அகாடமில ஒரு உயர் தொழில்நுட்ப தகவல் தகவல் தொழில்நுட்ப ஆய்வகத்தை திறந்து வச்சிருக்காங்க. உஸ்பெகிஸ்தான்ல இந்தியா திறந்தது, அதனால கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க திறந்தது கிடையாது, நம்ம அங்க உருவாக்கி இருக்கோம் இந்த ஆய்வகத்தை. சரியா? அதனால இம்பார்ட்டன்ட். சரியா? இந்தியாவோட ராணுவ தளபதி பேரும் தெரிஞ்சுக்கோங்க. உஸ்பெகிஸ்தான்ல நம்ம திறந்த உயர் தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப ஆய்வகம். சரியா? சரி, உங்களுக்கு இவ்வளவுதான், அதுக்கு மேல எல்லாம் வராது. அப்புறம் ஐஎன் ஸ்பேஸ் கேன்சாட் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு இடையிலான ஒரு போட்டியை வச்சிருக்காங்க. குஜராத்ல கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன். யாரெல்லாம் இந்த இஸ்ரோல பங்கேற்றதுக்கு இளம் விஞ்ஞானிகள் அப்படின்லாம் நடத்துவாங்கல்ல, அதுதான் இது நடத்திருக்காங்க. ஐஎன் ஸ்பேஸ் கேன்சாட்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கான காம்படிஷன். அதுல ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொபஷனல் பல்கலைக்கழகத்தின் விவாங்கா அணி வந்து போட்டியை வெற்றுள்ளது. அது வேணாம், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த போட்டி பேர் எப்படி நடத்தப்பட்டது அப்படின்றது. அப்புறம் ஐஎன் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் ஆத்தரைசேஷன் சென்டர். இந்தியாவோட இப்ப இது எதுக்கு, இதோட பர்பஸ் நான் சொல்லிடுறேன். அதனால நீங்க எழுதும் போது இதுல ஒரு வரி போட்டு அது என்னத்துக்குன்னு எழுதி வச்சு. நான் மேக்சிமம் தமிழ்ல தான் சொல்றேன், ஏன்னா இதெல்லாம் என்னால தமிழ்ல மாற்ற முடியாது. ஐஎன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் ஆத்தரைசேஷன் சென்டர். நம்ம ஒரு சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் ஒரு பிஎஸ்எல்வி அனுப்புறோம் அப்படின்னா ஒரு 8 டன் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். இங்க லோ எர்த் ஆர்பிட், நமக்கு 3 ஆர்பிட் இருக்கு. லோ எர்த் ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட், ஹை எர்த் ஆர்பிட். அப்படின்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட். சரியா? அப்படின்னா பூமியில இருந்து 2000 கிலோமீட்டர். 36,000 வரைக்கும் மிடில் எர்த் ஆர்பிட், 36,000க்கு மேல ஹை எர்த் ஆர்பிட். இதுல நம்ம சேட்டலைட்ஸ் எல்லாம் விடுவோம். இங்கதான் நம்ம கம்யூனிகேஷன் சேட்டலைட்ல நம்ம டிடிஹெச், நம்ம வீட்டுல டிவி வருது இல்ல, அதெல்லாம் இங்கதான் விடுவோம். டிவியை கொண்டு அங்க விட மாட்டோமா சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு, டாடா ஸ்கை இதெல்லாம். அது மாதிரி 2000 கிலோமீட்டர் ஸ்பேஸ்ல தான் நம்ம பூமி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சேட்டலைட் எல்லாம் விடுவோம். ஹை எர்த் ஆர்பிட்ல வந்து ரிசர்ச் ரிலேட்டட், அப்படின்னா நம்ம மேல இருக்கக்கூடிய விண்வெளி ஆய்வகங்கள், அதுக்கு மேல எல்லாம் ஆராய்ச்சி பண்றதை அனுப்புவோம். சரி, இந்த 2000 3600 கிலோமீட்டர் வரைக்கும்னா பிஎஸ்எல்வி வந்து நம்ம இப்ப இருக்கக்கூடியது 8 டன் வரைக்கும், 4 டன் வரைக்கும் எடுத்துட்டு போவோம். ஜிஎஸ்எல்வி 8 டன் வரைக்கும் எடுத்துட்டு போவோம். எங்கன்னா இங்க இதுக்கு மேல போனா வெயிட் கம்மியாகும், ஏன்னா நிறைய ஃபியூல் தேவைப்படும் கொண்டு போறது. ஜிஎஸ்எல்வி தான் இங்க எடுத்துட்டு போவோம் 4 டன் வரைக்கும். புரியுதா? ஸோ இந்த சேட்டலைட் எல்லாமே நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட் எல்லாமே, இப்போ ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா 2 டன்னு 1 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி 2 டன்னு சும்மா இருக்கும். எங்க அனுப்பும்போது இங்க அனுப்பும்போது இங்க 1 டன் உள்ள சேட்டலைட் அனுப்புனா 8 டன்னு சும்மா, 7 டன்னு சும்மா கிடையாது. அப்ப அதுல வேற சேட்டலைட், வேற நாட்டோட சேட்டலைட்டை வாடகை வண்டி மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய லான்ச் வெஹிக்கிள்ல வேற நாட்டோட சேட்டலைட் அனுப்புறதுக்கு நம்ம அதை இந்த டெண்டரை பிடிக்கிறதுக்கான வேலையை செய்யறது. அப்படின்னா நம்ம இப்போ ஒரு டாக்ஸில டிராவல் பண்றோம்னா அந்த டாக்ஸி இப்போ சென்னைக்கு போகுது, அங்க இருந்து ஆளை பிடிச்சி நம்ம அங்க விட்டுருவோம் அந்த டாக்ஸியை. அதுக்கப்புறம் அது சும்மா வரும் இங்க வரைக்கும். அப்ப அந்த டாக்ஸில ஆளை நிரப்பி கொண்டு வர வேலை செய்யறது ஓலா கம்பெனி. அதே மாதிரி இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச்சை சேட்டலைட் அனுப்பு லான்ச் வெஹிக்கிள், இல்லைன்னா வேற நாட்டுல இருந்து ஒரு லான்ச் வெஹிக்கிள் அனுப்புறாங்க அப்படின்னா நம்ம சேட்டலைட் அங்க கொண்டு போய் அனுப்புறது. இதுக்கான வேலையை செய்யறது தான் சொல்ல போனா வாடகை வேலை செய்யறது. புரியுதா உங்களுக்கு? அந்த வேலையை செய்யறதா ஐஎன் ஸ்பேஸ் அப்படின்றது. புரியுதா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாதவ்பூர் மேளா, மாதவ்பூர் கெட் கண்காட்சி, இது குஜராத்ல நடத்துற நவமி ஃபெஸ்டிவல். இந்த பெண்கள் இந்த விளக்கு கொளுத்திட்டு ஏதோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானா? நவமி, ராம நவமி எல்லாம் சொல்லுவீங்கல்ல, அந்த ஃபெஸ்டிவல் குஜராத்ல கொண்டாடுறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோ. போர்பந்தர் 5 நாள் இந்த கண்காட்சி நடக்கும். சரியா? போர்பந்தர் மாதவ்பூர் கிராமத்துல. சென்னையை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல், இவர் தான் நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்திய டீமை வந்து கொடியை பிடிச்சிட்டு போவாங்க. அவங்கதான் லீடர் அந்த டீமை. அதுக்கு ஒரு பெருமை இருக்கு.
அதை நடத்திட்டு போனா அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பேர் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சரியா? அப்படின்னா டீம் அங்க ஈவென்ட்ல இல்ல, நம்ம பேர் வந்து பதிக்கப்படும். 2024 அந்த டீமை கொடியை பிடிச்சிட்டு, இந்திய கொடியை பிடிச்சிட்டு கைட் பண்றவங்க, லீட் பண்றவங்க இவர் தான், தமிழ்நாட்டை சேர்ந்த. அதனால கொஸ்டின்ஸ் வரலாம். அப்புறம் இந்தியன் டீமை கொண்டு போறதுக்கு ஒருத்தவங்களை அனுப்புனா மேரிகாம் அப்படின்னா அவங்க வந்து வழி நடத்தணும். அவங்க வயசாயிருச்சு, பாக்ஸிங்ல சாம்பியன்ஷிப் அவங்க. ஆனா அவங்க வந்து இதுல இருந்து விலகிட்டாங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனா விலகிட்டாங்க இப்போ. புரியுதா? சரி. அதனால இது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பேர் கேட்டப்போ யாருக்கு தெரியல, நான் இது முன்னாடி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். அடுத்து பிரிட்டிஷ் அமெரிக்க எழுத்தர், இவர் வந்து சல்மான் ருஷ்டி. ஆக்சுவலா இவர் இந்தியன். நைஃப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அவருடைய காலத்தை பத்தி. ஆனா இவர் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு. இவர் ஒரு முஸ்லீம் தான், இந்தியன் முஸ்லீம். இவர் வந்து ஒரு புக் எழுதினார், சாத்தானிக் வெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அப்படின்னா குரான்ல சில தப்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதை வச்சு ஒரு புக் எழுதினார். அப்புறம் அவங்கள விடுவாராங்க, இந்தியால இருந்து இவங்களை கொன்றுவோம் அப்படின்றனால இவர் போடி போய் லண்டன்ல குடியேறினார். இப்ப லண்டன்ல தான் இருக்காரு. நிறைய வாட்டி இவரை கொல்ல ட்ரை பண்ணிட்டாங்க தீவிரவாதிகள். சரியா? அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு புக் எழுதிருக்காரு, நைஃப்னு பேர், இந்தியன். அதனால இம்பார்ட்டன்ட். சரியா? இதுக்கு முன்னாடி எழுதின புக்கு சாத்தானிக் வெர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல இருக்கக்கூடிய சில தப்பான விஷயங்களை அவர் ஒரு புக்கா அதுல எழுதியிருக்காரு. அது விளக்கம் நிறைய இருக்கு, நான் சொன்ன டைம் ஆகும், அதனால நம்ம போயிடலாம். அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் வாலண்டியர் அவார்டு, யுஎஸ் பிரசிடென்ட் கோல்டு வாலண்டியர் அவார்டுன்னு பேரு. இன்னொரு பேரு கோல்டு வாலண்டியர் அவார்டு, அமெரிக்கன் பிரசிடென்ட் வாலண்டியர் அவார்டு. இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்க நம்ம இந்தியால வந்து சமூக சேவை, இப்போ இந்த இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல துறவிகள், அவங்க தேசத்துக்கு பண்ணக்கூடிய நல்ல விஷயத்துக்கு நம்ம கொடுப்போம் பாரத் ரத்னா அவார்டு. அது மாதிரி அமெரிக்கன் பிரசிடென்டோட கோல்டன் வாலண்டியர் அவார்டு வந்து தன்னார்வ சேவை புரிகிறவங்க. இது இந்தியாவை சேர்ந்தவர் ஜெயின் ஆச்சாரியா லோகேஷ், ஜெயின் சமய துறவி. புரியுதா? அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அங்க வாங்கியிருக்காரு, அமெரிக்கால வாங்கியிருக்காரு. சர்வதேச எழுத்தாளர்கள் அமைப்பு இலக்கிய பரிசு கொடுத்திருக்காங்க. இது சர்வதேச இந்திய இலக்கிய பரிசு இல்ல, சர்வதேச இலக்கிய பரிசு. பெங்களூரை சேர்ந்த கன்னட கவிஞர் மம்தா ஜி சாகர் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேர் மட்டும்தான் கேட்பாங்க. சர்வதேச இலக்கிய, நம்ம இந்தியா தனியா கொடுக்குறோம், சாகித்ய அகாடமி அவார்டு எல்லாம் தனியா கொடுக்குறோம். மூளை காய்ச்சலுக்கான ரயில்வேகள்லாம் இதெல்லாம் வரும், விளையாடிட்டு இருக்கு. உலக சுகாதார அமைப்பால உருவாக்கப்பட்ட முதல் மூளை காய்ச்சல்ல பாதிக்கப்படுவாங்கல்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் பாதிக்கும். நமக்கு அது தடுப்பூசி கிடையாது. ஆனா முதல் தடுப்பூசி இவங்க கண்டுபிடிச்சிருக்கு, நைஜீரியால கொடுத்துருக்காங்க. அங்க நிறைய மூளை காய்ச்சல்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கு. இனி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், மெனின் கோகோக்கல் பாக்டீரியா. சரியா? அந்த பாக்டீரியா தான் இந்த மூளை காய்ச்சல் நோயை உருவாக்கக்கூடியது. அதுக்கு வந்து தடுப்பூசி MEN5C5 இல்லைன்னா MEN5ன்னு பேர். சரியா? இதெல்லாம் நேம் தான் கேட்பாங்க, வேற ஒன்றும் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் 2020, இது முன்னாடியே சொல்லிட்டேன், செக் குடியரசு நாட்டின் பொண்ணுக்கு வந்து கிறிஸ்டினா பிஸ்கோவா உலக அழகி பட்டம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேவி வந்து ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு தடம், அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க கேரளால லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சோனார் கருவி தெரியுமா? சோனார் கருவின்னா என்னது? ஸ்கூல்ல படிச்சிருக்கலையா? நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சோனார் கருவி சொல்ற, சோனார் தெரியாதடா? வௌவால் பார்த்துருக்கீங்களா? வௌவால் என்ன எப்படி பறக்கும்? சத்தம் போட்டுட்டே பறக்கும். ஏன்? கண்ணு தெரியாதா? வௌவாலு கண்ணு கிடையாதா? உண்டு. அதானே, இன்னைக்கு வௌவால போய் பிடிச்சி கண்ணு இருக்கான்னு பாருங்க, கண்ணு கிடையாது, பிளைண்ட். கண்ணு இருக்கலாம், அது கண்ணு தெரியாது. அதனால என்ன, வௌவால் தெரியும் இல்ல, பேட். அது உங்க பக்கத்துல வரைக்கும் வரும், அப்படி போய் ஸ்கிப் ஆகி போயிடும். பாத்துருக்கீங்களா? நீங்க பயந்துருவீங்க, ஆனா அது ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் அது பயந்து வரும், நீங்க சுருண்டு விழுந்துருவீங்க. வௌவால் பாத்திருக்கீடா? வௌவால் தெரியுமா? வௌவால்னா தெரியுமா என்னன்னு?
பார்த்ததே இல்லை, என்னன்னு தெரியாதா? நான் பார்த்தது இல்லை, அவ்வளவுதானே. நாளைக்கு ஒண்ணு பிடிச்சு கொண்டு வரோம், சரியா? சரி, இந்த வௌவால் வந்து சவுண்டை யூஸ் பண்ணும். அது மாதிரி சோனார் கருவின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி என்ன பொருள் இருக்கு, இப்ப நான் சவுண்ட் விட்டேன்னா சவுண்ட் நமக்கு நமக்கு அதுக்குள்ள சென்ஸ் கிடையாது. கண்ணு தெரியாதவங்களுக்கு தெரியும், பாத்துறீங்களா? அவங்க சவுண்டை வச்சு அப்சர்வ் பண்ணுவாங்க. அதான் சோனார். அந்த சோனார் கருவியை பாருங்க, இப்படி சோனார் விட்டாச்சுன்னா இங்க என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்னலை கொடுக்கும், சரியா? அப்ப நீர்மூழ்கி கப்பல்கள் நார்மல் கப்பல்லையும் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா இங்க ஏதாவது மலைகள் ஏதாவது இருக்கும், அப்ப அது தட்டிரும் அப்படின்றதுக்கு அந்த சோனார் கருவி பயன்படுத்துவாங்க. இது ஹெலிகாப்டர்ல இருந்து சோனார் கருவின்னா இங்க பொருள் ஏதாவது காணாம போயிருச்சு, இப்போ விமானங்கள் விழுந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிக்னல் அனுப்பிச்சு பார்ப்பாங்க. அது மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இது கேரளால லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ நிறுவனம் உருவாக்கி இந்தியன் நேவி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சபர்சிபிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் அக்வஸ்டிக் கேரக்டரைசேஷன் அண்ட் எவாலுவேஷன். ஸ்பேஸ்னா நீங்க விண்வெளி ஆராய்ச்சின்னு நினைக்க கூடாது, இந்தியன் நேவியால வழங்க. இப்படி கொஸ்டினை கேட்டா நீங்க இந்தியன் விண்வெளியை சார்ந்தது. டிஆர்டிஓ உருவாக்கி இருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கடல் மேல ஒரு இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஓட்டுருவாங்க. இது ஷிப்பு பிளாட்ஃபார்ம்னா ஒரு இது மாதிரி ஒரு ஏரியா, அதை விட்டுருவாங்க. அதுலயும் சோனார் இருக்கும். அப்புறம் அதை தொடர்ந்து கீழே ஒண்ணு விட்டுருவாங்க, இதே மாதிரி கப்பல் மாதிரியே ஒண்ணு, அதுலயும் சோனார் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, சோனார் சிக்னல்ஸ் அனுப்பி கடல் பரப்ப ஆராய்ச்சி பண்றதுக்கா. எங்க லான்ச் பண்ணிருக்காங்க? கேரளால. யார் லான்ச் பண்ணா? டிஆர்டிஓ உருவாக்குனாங்க. லான்ச் பண்ணது இந்தியன் நேவி. ஞாபகம் இருக்குல்ல? இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வரும். ஸ்பேஸ் அப்படின்னு பேர். அப்புறம் உலகிலேயே மிக சின்ன பொண்ணு 62.8 சென்டிமீட்டர் தான், ஜோதி ஆம்ஜி பிராமர் டைஸ். அவங்கதான் வேர்ல்டுலயே சின்ன பொண்ணு, சரியா? பெரிய பொண்ணு வந்து ரூமேஷா கல்கி, தெரியல. உலகின் உயரமான பொண்ணு, சின்ன பொண்ணு இந்தியால இருக்கு, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கின்ன சாதனை இது. அப்புறம் பசுமை கடன் பத்திரம், கடன் திட்டம். கடன் பத்திரம் வேற, கடன் திட்டம். பசுமை கடன்னா என்னது? இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு ஆளு கடன் கொடுக்குறீங்க, அவங்க அந்த கடனை கொண்டு போய் மரம் வளர்க்குறாங்க, இல்லைன்னா சோலார் பவர் கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பேர் பசுமை கடன். அது யாரு கொடுப்பாங்கன்னா வங்கிகள் கொடுக்கும். கம்பெனிஸ் வந்து பசுமை கடன் வாங்குவாங்க நிறைய, சரியா? ஸோ அதுல மத்திய பிரதேசம் முன்னிலை வகிக்குதான் கொடுக்கறதுல. அது மாதிரி இந்தியாவோட நேவல் படையின் தலைவராக புதிய தளபதியாக தினேஷ் திரிபாதி அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? கஷ்டமா தான் இருக்கும், நிறைய ஸ்லைடு இருக்கு இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 ஸ்லைடு வரும். கவனிமா, தூங்காத. இந்தியாவின் முதல் ஹைபிரிட் பிட்ச். ஹைபிரிட் பிட்ச்னா என்னது? கிரிக்கெட் பாக்குறீங்கல்ல, சொல்லுங்க பார்ப்போம். ஹைபிரிட் பிட்ச்னா என்னது? கிரிக்கெட்ல யாரெல்லாம் நல்லா பாக்குறது? ஐபிஎல் மேட்ச் எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் திட்டாவ போறேன். திட்டுனா கேட்கவா போறீங்க? தெரியும், பார்க்க மாட்டீங்களா? இது தெரியல, எனக்கு கிரிக்கெட் தெரியும். உங்களுக்குமா? ஹைபிரிட் பிட்ச்னா நார்மல் பிட்ச் எல்லாம் அந்த பிட்ச் இருக்குல்ல, அந்த பிட்ச்ல என்ன கிராஸ் போட்டிருப்பாங்களா? கிராஸ் போட்டுட்டு வெட்டி எடுத்திருப்பாங்க. கிராஸே இருக்காதா? இந்தியன் பிட்ச்ல இருக்காது, நம்ம உருவாக்கி இருக்கோம். அதான் ஹைபிரிட் பிட்ச். கிராஸும் சிந்தட்டிக்கும். அப்படின்னா நார்மல் பிளாஸ்டிக்ல இருக்கும்ல புல்லு, அந்த புல்லை வச்சு ரெண்டுமே சேர்த்தது. தர்மசாலா ஸ்டேடியம் இருக்குல்ல, இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துல நம்ம ஹைபிரிட் பிட்ச் இந்தியால வந்து புல்களை வச்சு முதல் பிட்ச் உருவாக்கி இருக்கு. அதான் ஹைபிரிட் பிட்ச்னு பேரு. இந்தியால ஃபர்ஸ்ட், வேர்ல்டுல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மசாலா எங்க இருக்கு? இது 2024க்கான சிறந்த புகைப்படம். இது முன்னாடி போன வருஷம் வந்து இந்த வறுமையில பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை எழும்ப முடியாம அது இது கழுகு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் சாப்பிட. பாத்துருக்கீங்களா அந்த படம்? கழுகு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும், இந்த குழந்தைக்கு சாப்பாடு இல்லாம அப்படி நொங்கி போயிருக்கு. அது எப்ப சாகும், கழுகு வந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒரு புகைப்படம். அப்படின்னா சொமாலியால இருந்த ஒரு வறுமையை வச்சு ஒரு புகைப்படம். அது உண்மை, ஆக்சுவலா எடுத்தது.
சரி, அதே மாதிரி காசால இப்ப போர் நடக்குல்ல, அந்த போர்ல இறந்த ஒரு குழந்தைய அவங்க தாயார் வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அது கொஞ்சிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்கு, அழுதுட்டு இருக்காங்க. ரேட்டர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை சேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் தான் அந்த புகைப்படத்துக்கு விருது கொடுத்திருக்காங்க. அது எதுக்கு அவரு விருது கொடுத்திருக்காங்கன்னா, இந்த புகைப்படம் வந்து உலக அளவுல போர்னால குழந்தைகள் பாதிக்கப்படுறத அந்த விழிப்புணர்வை உருவாக்கும் அப்படின்றதுக்காக இந்த புகைப்படம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. கஷ்டம் தானே? அப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. இந்த போர் இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப இஸ்ரேல் ராணுவம் வந்து காசால நடக்கக்கூடிய தாக்குதல்னால வந்த குழந்தை தான் இது. அதுல புகைப்பட கலைஞர் என்ன, முகமது சலேம் அப்படின்றவருக்கு தான் அந்த விருது. ரேட்டர்ஸ் அப்படின்றது ஒரு ஆங்கில பத்திரிகை. சரியா? அது மாதிரி இந்தியாவை சேர்ந்தவர் செந்தில் குமரன் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு 2022. உலக புகைப்படம், பேசக்கூடிய புகைப்படம், அப்படிப்பட்ட புகைப்படத்துக்கு தான் கொடுப்பாங்க. எல்ஜிபிடிக்யூன்னா என்னன்னு தெரியுமா? இது ஃபுல் ஃபார்ம் சொல்லிருங்க பாப்போம். இல்ல இதுல சிரிக்கிறது ஒண்ணும் இல்ல. டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னன்னு தெரியுமா? பைசெக்சுவல். பின்னா பைசெக்சுவல், ஜின்னா கே. கேனா ஆணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹோமோசெக்சுவல். சரியா? நம்ம ஹெட்ரோசெக்சுவல், ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற சம்பவம் சில நாடுகள்ல இந்த மாதிரி இந்தியால இருக்காங்க. கே அப்படின்னா ஆணுக்கு வந்து ஆண் மேல ஈர்ப்பு, லெஸ்பியன்னா பெண்ணுக்கு வந்து பெண் மேல ஈர்ப்பு. சரியா? எல்ஜிபிடிக்யூ. டீனா டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர்னா நீங்க அவங்கள தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? திருநங்கைகள். திருநங்கன் நம்பி இருக்காங்க, ஆண் அப்படின்ற இருக்காங்க, திருநம்பி திருநங்கை. கியூன்றது கியூர், இதுல எதுலயுமே சேராதவங்க, அப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. சரியா? இந்த எல்ஜிபிடி சமூகத்தினால இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான தேவைகளை எப்படி எல்லாம் பூர்த்தி செய்யறதுன்னு சொல்லிட்டு ராஜீவ் கௌபா அப்படின்ற ஒரு தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். இந்த குழு வந்து எல்ஜிபிடி கியூ சமூகத்தினருக்காக அமைக்கப்பட்ட குழு. என்ன தெரிஞ்சு ஒரு நீதிபதினு நினைக்கிறேன். ராவ்ஜி இது கேட்கலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கமிட்டி, எல்ஜிபிடி கமிட்டிக்கு தலைவர். அந்த குழு எதுக்கு அப்படின்னா உங்க சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படியெல்லாம் இவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கலாம் அப்படின்றதுக்காக குழு. இந்தியால ஓரின சேர்க்கை திருமணம் அளவு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அமிதாப் பச்சனுக்கு லதா தீநாத் மங்கேஷ்கர் அப்படின்ற அவரோட விருது கொடுத்திருக்காங்க. அமிதாப் பச்சனுக்கு இது வந்து பிரைவேட் தான். லதா மங்கேஷ்கர் எல்லாருக்கும் தெரியும். இவங்க தாத்தா காலத்துல உருவாக்கப்பட்ட அவார்டு. தாத்தாவோ இவங்க அப்பாவோ யாருன்னு என்ன தெரியல. இந்த 2024 ஆண்டுக்கான விருது வந்து அமிதாப் பச்சனுக்கு கொடுத்திருக்காங்க. சமூக சேவை செய்யறவங்க. அமிதாப் பச்சன் நிறைய சமூக சேவை செய்யறதுன்னு தெரியல எனக்கு. சரியா? கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு பேர் மட்டும் போதும். அப்புறம் குவைத்தோட புதிய பிரதமர் ஷேக் அகமத் அப்துல்லா அல் அகமத் அல் ஷஹாப். இது பிரதம மந்திரி பேர் மட்டும். இது கொஸ்டின்ஸ் கேட்கறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரியா? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே ஏப்ரல் 18. ஹெரிட்டேஜ்னா பாரம்பரிய தினம். அப்புறம் லிவர் டே, அதுக்கான விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 20. ஒருங்கிணைந்த சீன யுனைடெட் நேஷனல் சைனீஸ் லாங்குவேஜ் டே. சைனீஸ் அதிகமா பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இங்கிலீஷுக்கு பிறகு நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் இருக்காங்க, சீன மொழி இருக்காங்க. சீன மொழி நீங்க எங்க போனாலும் பார்க்கலாம். அதுக்கான ஒருங்கிணைந்த தினம் வந்து ஏப்ரல் 20. அப்புறம் ககன்யான் திட்டம் உங்களுக்கு தெரியும், 2025 அனுப்புறோம்னு சொல்றாங்க. 2024 சொன்னாங்க, இப்ப 25 மாத்தியாச்சு. இனி 25 வேற மாத்துவாங்க, அது பிரச்சனை கிடையாது. இந்த 4 பேர் பேர் படிச்சுக்கோங்க. நம்ம விண்வெளிக்கு டெய் மோடி கேரளாவுக்கு வந்தப்போ லான்ச் பண்ணா நான் போட்டோவோட போட்டிருக்கேன், போய் படிச்சிருங்க. அது கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 6 தான். ஐநா பாதுகாப்பு கவுன்சில், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. இது நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். 5 பேரு 10 பேரு, இந்த 5 பேரும் பெர்மனண்டா இருப்பாங்க. கேரளான்னு சொல்லுங்க பார்ப்போம். யுஎஸ், யூகே, சைனா, ரஷ்யா, அப்புறம் ஒரு நாடு
பிரான்ஸ். இந்த 5 நாடும் பெர்மனன்ட். இந்த 10 நாடு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்ந்தெடுப்பாங்க. எவ்ரி 2 இயர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. இந்தியா வந்து 2021, 22ல இருந்தோம். அதனால இதுவரை கொஸ்டின் கேட்கல, கேட்பாங்க. சரியா? இதுனா உலகத்துல நடக்கக்கூடிய போரையெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடிய அமைப்பு. இப்ப இஸ்ரேல் வாரம் நிப்பாட்டிட்டாங்க, உக்ரைன் வாரம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா ரஷ்யா அங்க இருக்கு. புரியுதா? ஆமாமா, நிப்பாட்டிட்டாங்கல்ல, அதுக்குதான் உருவாக்கி வச்சிருக்காங்க. மொபைல் தயாரிப்புல இந்தியா 3வது இடமா? இன்னும் செமிகண்டக்டரே நம்ம தயாரிக்கல, எப்படி கிடைக்குது இல்லை, வாங்கி ஃபிட் பண்ணி கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன். சரி, எனிவே ஆப்பிள் நிறுவனம் இங்க தயாரிக்கிறாங்கல்ல ஹைதராபாத்ல. சரி, அப்புறம் உலக கணக்கெடுப்புல இந்தியா வந்து நம்பர் 1. உலக கணக்கெடுப்பு, இந்தியா கணக்கெடுப்பு இல்ல. இந்தியா இன்னும் கணக்கெடுக்கவே செய்யல 2011க்கு பிறகு. நம்ம லாஸ்ட் சென்சஸ் வந்து 2011. சென்சஸ்னா என்னன்னு தெரியுமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆனா 2011க்கு பிறகு எல்லாம் டிஜிட்டல்ல வந்துருச்சு. இப்ப நீங்க பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல என்ரோல் ஆயிரும், அதனால தெரியும். ஆனா இன்னைக்கு 1.44 பில்லியன் அப்படின்னா 144 கோடி மக்கள் இருக்காங்களா. உலக ஐக்கிய நாட்டு சபை இதை சொல்லுது. சரி, அதனால நீங்க சராசரி 144 கோடி மக்கள் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப், உலக அளவுல ட்ரேடையும் டெவலப் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்தியாவோட பொருளாதாரம் 6.5% சொல்லியிருக்காங்க. ஏசியன் பேங்க், இது ஒவ்வொருத்தங்களும் சொல்றதுதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால இது இம்பார்ட்டன்ட். ஏசியன் பேங்க் ரீசெண்டா என்ன சொன்னா, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் 7% சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சுதான் வேற தலைவலி, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் ரீசெண்டா துபாயில ஃபிளட் வந்துச்சுல்ல, அந்த ஃபிளட் எதனாலன்னு தெரியுமா? செயற்கைனால வந்த ஃபிளட் ஆகும். மழைனாலதான், செயற்கை மழை. செயற்கை மழை என்னன்னு தெரியுமா? ஓ, பார்த்து சொல்லிட்டேன், தெரியும். கிளவுட் சீடிங். கிளவுட் சீடிங்னா என்னது? என்னமா படிச்சிருக்கீங்களா? இந்த கிளவுட்ஸ் எல்லாம் தனித்தனியா, இங்க இருந்து நம்ம வாட்டர் வேப்பர் மேல போறது, அங்க போன பிறகு என்னவா மாறும்? வாட்டர் டிராப்லெட்ஸா மாறும். கரெக்டானா? அதுக்கு பிறகு ஐஸா மாறும். அது எப்படின்னா, அங்க ஒரு இப்ப அழுக்கு தூசி பொடி இருக்குல்ல, அதுல போய் அந்த தண்ணி ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் ஐஸ் கிறிஸ்டல்ஸா மாறும். இது தனித்தனியா இருந்துச்சுன்னு வைங்க, இப்படி இருந்துச்சுன்னா மழை பெய்யாது. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் மழை பெய்யும். அதுக்காக சில்வர் அயோடைடா கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஏர்கிராப்ட்ல கொண்டு போய் போடுவாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, இது எல்லாமே வேப்பரைஸ்டா இங்க ஒட்ட ஆரம்பிக்கும். அப்படி ஒட்டும் போது இதுக்கு பெரிய கிளவுடா மாறும். பெரிய கிளவுடா மாறும்போது என்ன ஆகும்? அந்த கிளவுடு வெயிட் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு கீழே விழுறதுல துளி துளியா விழும். சரி, அதுக்கு பேரு பிரசிபிடேஷன், மேல இருந்து கீழே வர்றது. சரியா? சரி, அதனாலதான் அந்த மழை பெஞ்சிச்சு. கிளவுட் சீடிங்ல கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து கிளவுடட் டைகர், கிளவுடட் லெப்பர்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரேசில்ல இப்ப புதுசா ஒரு காட்டு பூனை நமக்கு தெரியும், இந்தியாவில் அதிகமா இருக்கு, ஃபிஷிங் கேட்னு பேரு. இது வந்து கிளவுடட் லெப்பர்ட் மாடல். லெப்பர்ட்னா சிறுத்தை, அந்த மாடல்லையே பூனை பிரேசில்ல கண்டுபிடிச்சு, அமேசான் ஃபாரஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்கான். அதனால கொஸ்டின்ஸ் வரலாம். அடுத்து முடிஞ்சு இந்தியன் மதர் எர்த் டே ஏப்ரல் 22. சரி, இருக்கட்டும், அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் போடல, நீங்க ஏற்கனவே இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிக்கோங்கம்மா. குரூப் 2, குரூப் 1 படிக்கிறவங்க தயவு செஞ்சு சின்ன சின்ன நோட்ஸ் தான், வேற பெருசா ஒண்ணும் கிடையாது, எழுதிக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸ் எல்லாம் வரும் கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே, நீங்க கிளம்பலாம்.